இட்லி தோசை மாவு தீர்ந்து போச்சு, நாளைக்கு டிஃபனுக்கு என்ன செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா? அப்ப இந்த தக்காளி நீர் தோசையை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு 1 கப் பச்சரிசியை நைட்டே ஊற வச்சுட்டேன். டைம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் 1 hour ஆச்சும் ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார்ல 2 தக்காளி, 1 பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம், 3 காஞ்ச மிளகா, 1 மூடி தேங்காய்ல பாதி அளவுக்கு தேங்காய், 1/4 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு வந்துருங்க. இப்ப இதுல ஊற வச்ச அரிசி 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மையா அரைச்சு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. இதுல இன்னும் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. மாவு ரவா தோசைக்கு இருக்கிற மாதிரி நல்லா தண்ணியா இருக்கணும். இந்த மாதிரி இதுல இன்ஸ்டன்டா தோசை செய்யலாம். தவா நல்லா சூடா இருக்கணும், அப்பதான் தோசை நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தோசை ஊத்திட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வேக விடுங்க. நல்லா வெந்துருச்சுன்னா இதுவே தவால இருந்து செப்பரேட் ஆகும். இதை அழகா உரிச்சு எடுத்துருங்க. சூப்பரான தக்காளி நீர் தோசை ரெடி. இதுக்கு வேர்க்கடலை சட்னி தான் சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.